ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் எதுவும் கொரீஸ் இருந்துச்சு, எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வீடியோவோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ மேன் பைஸ் A man buys a washing machine priced 25,000. So 25,000 ஒரு washing machine வாங்குறான், and he pays for 5,000 at once and the remaining after 11 months, on which he charged a simple interest at the rate of 15% per year. The total amount he pays for the washing machine is அதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 25,000 ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறான். வாங்குறப்ப எவ்வளோ பே பண்ணியிருக்கான்? 5,000 பே பண்ணிட்டான். மிச்சம் உள்ள அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருக்காங்க. எத்தனை மந்த்துக்கு? 11 மந்த்ஸ்க்கு. தென் என்ன ரேட்டில் போட்டிருக்காங்க? 15% போட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதிடலாமா? ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000. பட் லேட்டர் அது என்ன ஆயிடுச்சு? அவன் 5,000 பே பண்ணிட்டதுனால 20,000 மாறிடுச்சு. தென் இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 11 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணால் 11/12 இயர், ஓகேவா? தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% பெர் ஆனம். அண்ட் ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அவன் மொத்தமாக எவ்வளோ பே பண்ணான்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. ஸோ பியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 25,000 இருக்குது. ஸோ 25,000 இன்ட்டு ஆக்சுவலாக பி வந்து மாறிடுச்சு இல்லையா? அவன் வந்து 25,000க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடல, 20,000க்கு தான் போட்டிருக்கான். ஸோ 20,000 இன்ட்டு 11/12 இன்ட்டு 15, கீழே ஒரு 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 4 3s are 12, 5 3s are 15, 5 50. ஸோ ஆன்சர் என்னது? 50 into 5 into 11 is equal to 250 into 11 is equal to 2750. ஓகேவா? ஸோ இது வந்து அவன் பே பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கடைசியாக அவன் வாஷிங் மிஷினுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Therefore, total amount is equal to principal value plus simple interest. ஓகேவா? இங்கே பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ? 25,000. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2,750. ஸோ 25,000 ப்ளஸ் 2,750 ஈக்குவல் டு 27,750. இங்கே மேபி கொஞ்சம் பேருக்கு டவுட் வரலாம். ஏன்னா நம்ம 20,000 எடுத்து சம் பண்ணணுமே, இங்கே 25,000 போட்டிருக்கோன்ட்டு. நீங்கள் 20,000 கூட போடலாம். 20,000 ப்ளஸ் 2750 ஈக்குவல் டு 22,750. 22,750. ஸோ இந்த ஆன்சர் வந்திருக்கும். பட் அவன் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான்? ஒரு 5,000 பே பண்ணியிருக்கான். ஸோ அந்த 5,000 நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? 27,750 வரும். ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000 rupees. 5,000 rupeesக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? Compound interest is equal to amount minus principal value. Amount க்கு அப்போ ஃபார்முலா என்னது? Amount is equal to P into 1 plus R by 100 the whole power n. இது வந்து பெர் ஆனம்குள்ள ஃபார்முலா, சரியா? ஆண்டு வட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இதில் ஹாஃப் வேலி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எண்ணுக்கு பதிலாக 2n அப்படின்னு போடணும், ஓகேவா? ஹாஃப் வேலி அப்படின்னா n வந்து 2n மாறிடும், சரியா? அதுவே குவார்ட்டர்லி அப்படின்னா n வந்து 4n கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? இவ்வளோதான் ஃபார்முலாவில் சேஞ்ச் வரும், வேறு எதுவும் வராது. கரஸ்பாண்டிங்காக ஆர் வேல்யூவையும் மாற்றிக்கணும்.
ஸோ இங்கே ஆர் என்ன ஆகும், ஹாஃப் எலினா r/2ன்னு மாறும். இங்கே ஆர் வந்து r/4ன்னு மாறும். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த சம் கேட்டாலும் பண்ணிடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மேலே பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோவா, 5000 ரூபாய். அதுக்கு 2 வருஷமா. ஸோ n is equal to 2. 9% per annum. 9% per annumல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் நம்ம எப்படி அதை காம்பவுண்ட் பண்ணுமா, ஹாஃப் இயர்லியாக காம்பவுண்ட் பண்ணுமா. ஒவ்வொரு ஹாஃப் இயர்ஸ்க்கு ஒரு தடவை பிரின்சிபல் அமௌண்ட் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்ததுனால ஃபார்முலா என்னது, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 the whole power 2n. அதுக்கப்புறம் என்ன மாற்றணும்னு சொன்னேன், ஆரை வந்து மாற்றணும். ஆரை வந்து r/2ன்னு மாற்றணும். இந்த r9 கொடுத்துருக்கேன்னா 9/2 which is equal to 4.5. இப்போ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இது 5000, 1 + இது 4.5/100, இது 2 × 2. ஓகேவா? இதை இப்போ எழுதணும் அப்படின்னா 5000 × 100 104.5/100 the whole power 4. ஓகே, இது நார்மல் கேல்குலேஷன் தான். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது என்ன வரும்னா 5962.5ன்னு வரும். ஸோ அமௌண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 5962.5. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ 5962.5 மைனஸ் பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கமும் இந்த பக்கம் எழுதலாம். ஓகே, ஸோ ஆன்சர் என்னது 962.5. ஸோ இதுதான் அவன் வந்து அந்த 2 வருஷத்தில் கெட்டின வட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 27√3 cm², தென் ஹைட் கேட்டிருக்காங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது, சமபக்க முக்கோணம். அப்போ 3 பக்கமும் சமமாக இருக்கும். ஓகேவா? அதோட ஏரியா ஃபார்முலா, ஹைட் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஏரியா எப்படி வந்துச்சு, இந்த ஹைட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மென்சுரேஷன் டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் வந்து இதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏரியாவோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 27√3. பட் ஏரியாவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது, √3/4 a². 27√3. √3 கேன்சல். அந்த 4 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ a² is equal to 27 எப்படி எழுதலாம், 3 × 3 × 3ன்னு எழுதலாம். 4 எப்படி எழுதலாம், 2 × 2ன்னு எழுதலாம். இதையும் இப்போ மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ ஒரு 3 × 3 எப்படி எழுதலாம், √3 × √3 × 2 × 2ன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் a² இருக்கு. எனக்கு a வேணும்னா என்ன பண்ணணும், 2 டேர்முக்கு ஒரு டேர்ம் எடுக்கணும் இல்லையா. ஆக்சுவலாக இங்கே a² போகணும்னா இங்கே ஸ்கொயர் ரூட் வந்திருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கிறப்ப 2 3 இருந்துச்சுன்னா ஒரு 3 எடுக்கணும். 2 √3 இருந்துச்சுன்னா ஒரு √3 எடுக்கணும். அண்ட் 2 2 இருந்துச்சுன்னா ஒரு 2. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸை தான் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். அந்த சைடோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 6√3 cm கிடச்சிருக்கு. ஸோ இது வந்ததும் இங்கே தான் ஆப்ஷனில் இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணிடக்கூடாது. மார்க் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சைடு. பட் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன இருக்கு, √3/2 a. ஸோ √3/2 × 6√3. ஸோ √3 சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும், 3ன்னு மாறிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு மாறிடும். ஸோ 3 × 3 9 cm தான் ஹைட்டு. ஸோ அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 cm. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. HCF ஆஃப் 3 வேல்யூ கொடுத்துட்டு HCF கேட்டிருக்காங்க. ஸோ HCF கண்டுபிடிக்கிறதுல வந்து நம்பர்ஸ்க்கு தனியாக HCF கண்டுபிடிங்க. அப்புறமா இதில் உள்ள XYZங்கிற வேரியபிள்ஸ்க்கு தனியாக HCF கண்டுபிடிங்க. ஓகேவா? HCF ஆஃப் ஒன்லி நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, ஈஸியாக இருக்கும். 35 49 and 14. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும். பெரிய நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஷேப்பில் போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். பட் இங்கே வந்து
சின்ன ஃபேக்டரைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபேக்டரைஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப் ஆஃப் 35 எப்படி எழுதலாம்? 5 into 7 எழுதலாம். 49 7 into 7 எழுதலாம். அண்ட் 14 2 into 7 எழுதலாம். இதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மூணுலேயும் காமனாக உள்ள வேல்யூஸ் மட்டும் எழுதணும். ஸோ மூணுலேயும் காமனாக இருக்கிறது 7 மட்டும்தான். ஸோ 7 மட்டும் 1 டைம்ஸ் எழுதணும். இதுதான் இதோட ஹெச்சிஎஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் அதில் உள்ள வேரியபிள்ஸ்க்கு எழுதணும். எக்ஸ் பவர் 5 ஒய் கியூப் z power 4 x square y z cube x y square z square. ஸோ ஹெச்சிஎஃப்னா என்னது? ஆக்சுவலாக மூணுலேயும் காமனாக உள்ள ஹையஸ்ட் வேல்யூ, அவ்வளோதான் ஹெச்சிஎஃப். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த மூணுலேயும் உள்ளதுலேயே மினிமம் டிகிரி எதுக்கு இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. மூணுல சின்ன பவர் என்னது? எக்ஸ் பவர் 1 தான் சின்னது. ஸோ அதுதான் இதோட ஹெச்சிஎஃப். சிமிலர்லி இங்கே ஒய் கியூபு, இது ஒய்ஏ, இது ஒய் ஸ்கொயர். ஸோ சின்ன பவர் என்னது? ஒய் தான். அப்புறம் இங்கே இசட் பவர் 4, இங்கே இசட் கியூப் அண்ட் இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இசட் ஸ்கொயர் தான் சின்னது. ஸோ ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கிடச்சிருச்சா? ஸோ ப்ராடக்டில் எழுதிருங்க. தேர்ஃபோர் ரெக்வயர்டு ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 7x y z square. இதுதான் நமக்கு தேவையான HCF. ஓகேவா? Move on to the next question. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஐடியாவை மட்டும் கேப்சர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்பவம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, ஒரு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்க ஒவ்வொன்றையும் நம்ம எழுதிடலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 5 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க? 1/5 டேஸ் வேலை பார்த்துருப்பாங்க. ஏன் 5ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க ஒரு நாளில். ஸோ இதுதான் ஃபஸ்ட் நம்ம எழுதணும். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒரு நாளில் பார்த்த வேலை எவ்வளவா இருக்கும்? 5ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? தென் செகண்ட் திங் என்னது? ஏ அண்ட் சி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 7.5 days. ஸோ ஏவும் சியும் சேர்ந்து அதே வேலையை 7 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 7.5ங்கிறது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து முதல்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ மாற்றணும் அப்படின்னா 7 × 14 + 1. சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிடணும். 7 2 14 + 1 15/2 டேஸ். ஓகேவா? ஸோ இதை இப்படி மாற்றிக்கலாம், இதை இப்படி மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ கொடுத்துருக்கதே பாருங்கள். A and C can complete the same work in 7.5 days. So A plus C equal to 7.5 days. அதாவது 15/2 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளில் அவங்க எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? 2/15. ஓகேவா? அதை ஜஸ்ட் இன்வெர்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். How many days can B and C finish the work? ஸோ B and C சேர்த்து அதை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னொன்று விட்டுட்டேன். ஏ அலோன் இன் 15 days. ஸோ ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாராம்? 15 நாளில் முடிப்பாராம். அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு? 15ல் ஒரு பங்கு வேலையை பார்த்துருப்பாரு. ஸோ நமக்கு ஏ தெரியும். ஓகேவா? ஸோ ஏ தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாக நமக்கு தேவையே இல்லை. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி ப்ளஸ் சி. ஏ கொடுத்தாச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/5. இங்கே ஆக்சுவலாக ஏக்கு பதில் என்ன போட்டிருப்போம்? 1/15 போட்டிருப்போம். ஸோ அது அந்த பக்கம் போச்சு அப்படின்னா -1/15 மாறும். ஸோ எல்சிஎம் வேணும் அப்படின்னா இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் சேம் டினாமினேட்டர் வரும். ஸோ 15 3 - 1. ஸோ 2/15. ஸோ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்களா? 15ல் 2 பங்கு வேலையும் முடிச்சிருப்பாங்க. அப்போனா பி அண்ட் சி சேர்த்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க? 15/2 daysல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ 15/2 daysல முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இங்கே கொடுக்கல.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ராக்ஷனை மாற்றி எழுதணும். ஸோ மாற்றி எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன், தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 7 2s are 14. ஸோ ரிமைண்டர் 1. இந்த இப்படி உள்ள ஃப்ராக்ஷனை நம்ம இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பேட்டர்னில் எழுதணும். குவாஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் இந்த பேட்டர்னில் மாற்றணும். இங்கே இதுதான் குவாஷியன்ட், இதுதான் ரிமைண்டர், அண்ட் இதுதான் நம்ம டிவைசர். சரியா? அப்போ 7 1/2 days 7 நாளில் முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? எது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll move to the next question. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ரேஷியோ கொடுத்துட்டு தென் x power 4 plus y power 4 is to x power 4 minus y power 4. எவ்வளோ பெரிய நம்பர். ஓகே, we'll do this. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரேஷியோ எழுதுது x minus y is to x plus y equal to 5 is to 11. இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம், x minus y by x plus y equal to 5/11. இதை மாற்றிக்கோங்க. This implies that x minus y equal to 11 and x plus y is equal to 5. ஓகேவா? ரேஷியோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இந்த ஈக்குவேஷன் அப்படியே கீழே எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. இது ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும், ஒய் கேன்சல் ஆயிரும். ஸோ 2x ஈக்குவல் டு 6, x ஈக்குவல் டு 3. எக்ஸ் 3ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? நோ சாரி 16 இல்லையா? 11 + 5 16. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும். ஸோ எக்ஸ் 8. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. x equal to 8 implies that 8 plus y equal to 5. அப்போ y-ஓட வேல்யூ என்ன வரும், -3 வரும் இல்லையா? There is a mistake. ஓகே, எங்க மிஸ்டேக்னு பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் எழுதின ஈக்குவேஷன் தான் தப்பு இல்லையா? ஈக்குவேஷனை வந்து மாற்றி எழுதியிருந்திருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஈக்குவேஷன் என்ன வரணும், ஆக்சுவலாக ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 11. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கேன்சல் ஆகிடும். தென் இது ரெண்டே ஆட் பண்ணால் 16. ஸோ 2x ஈக்குவல் டு 16, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. இந்த போர்ஷன் ஓகே. தென் சப்ஸ்டியூட் பண்ணணும்ல, எக்ஸ் ஈக்குவல் டு 8ங்கிறத ரெண்டாவது ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 8 + y இஸ் ஈக்குவல் டு 11, y இஸ் ஈக்குவல் டு 11 - 8 3. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன வருது, 3ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பவர் 4 + y பவர் 4 இஸ் டு எக்ஸ் பவர் 4 - y பவர் 4 கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பவர் 4 + y பவர் 4 by x power 4 minus y power 4 is equal to 8 power 4 plus 3 power 4 by 8 power 4 minus 3 power 4 which is equal to 8 power 4 என்னது 4096 plus 3 power 4 என்னது 81 by 4096 minus 81. ஓகேவா? இது சிம்பிள் கால்குலேஷன் தான். 6 + 1 7 714 by 40515. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணிடலாமா? 41774015. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the ratio of 6th and 8th term of an arithmetic progression is 7:9. ஓகே, முதல்ல arithmetic progression எப்படி இருக்கும், a plus d, a plus 2d, a plus 3d,
இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ ஜென்ரலாக டேர்ம் கேட்டாங்க அப்படின்னா டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இதுதான் ஜென்ரலைஸ்டு வெர்ஷன். ஓகேவா. இதில் சிக்ஸ்த்து டேர்ம் அண்ட் எயித்து டேர்முக்கான அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து டேர்ம்னா என்ன அர்த்தம், T6ன்னு அர்த்தம். T6னா இங்கே என்னக்கு பதிலாக 6 போடுங்க, ஏ ப்ளஸ் 6 மைனஸ் 1 என்ன வரும், 5ன்னு வந்துடும். ஸோ 5D. ஸோ சிக்ஸ்த்து டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் 5D. சிமிலர்லி எயித்து டேர்ம் என்ன வரும், T8 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 8 மைனஸ் 1 என்னது 7. ஸோ 7D. இது ரெண்டுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. ஸோ அது எழுதிக்கலாம். A plus 5D is to A plus 7D equal to 7 is to 9. So ratios equate பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 8 plus 5D equal to 7 and 8 plus 9D is equal to 9. Sorry, 8 plus 7D. 8 plus 7D. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா A ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது மைனஸ், இது மைனஸ். ஸோ மைனஸ் 2D is equal to minus 2. ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா D is equal to 1. ஓகேவா. ஸோ நமக்கு D கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம A என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டியை கொண்டு போய் முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ A ப்ளஸ் 5 into 1 equal to 7. ஸோ A is equal to 2. இப்போ நமக்கு ஏவும் டியும் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term. 9th termனா எப்படி இருக்கணும், A plus 8Dன்னு இருக்கணும், A plus 12Dன்னு இருக்கணும். இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாமே. T9 equal to ஏயோட வேல்யூ 2 plus 8 into டியோட வேல்யூ 1. ஸோ 8 plus 2 10. சிமிலர்லி T13 வந்து என்னது, A plus 12D. ஸோ ஏயோட வேல்யூ 2, 12 into 1. ஸோ 14. ஓகே. அப்போ T9 is to T13 வந்து என்ன வேல்யூ வருது, 10 is to 14. பட் இந்த ஆன்சர் இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ 10/14, 5 2s are 10, 7 2s are 14. ஸோ 5:7 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா. தட்ஸ் இட். ஸோ வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.